ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு வத்தல் தானே எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருக்கே, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முறுக்கு வத்தல் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி மாவு அரைச்சி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், உருண்டை கட்டாமல் அப்படின்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரிஸ்க் எடுக்கவே போகிறதில்ல. முறுக்கு வத்தல் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா போதும், குக்கரில் நம்ம முறுக்கு வத்தல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் சாதம் வடித்து எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அளந்து. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம். இப்போ அதே மாதிரி தான் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அரிசி எடுத்த அளவுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முறுக்கு வத்தலுக்கு சாப்பாடு நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் முறுக்கு வத்தல் செய்ய முடியும். அதுக்காக இப்போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா குழஞ்சி வர மாதிரி வேக வைக்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு தண்ணியை நல்லா காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காயறதுக்குள்ளே பச்சை மிளகாவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பூண்டு இடிக்கிற இது இருக்கும் பார்த்தீங்களா, உரலும், அதில் கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன், அப்படி இல்லைனா சீரகத்தோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி 2 கப் அளவுக்கு நான் அளந்து எடுத்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசியை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி அளந்து சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வத்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடியது. ரொம்ப சீக்கிரமாக குக்கரில் வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம வேக வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகளை கூட பார்க்கலாம். சமையல் அறையில் இருக்கிற வேலைகளெல்லாம் இங்கே நின்று நம்ம கரண்டியை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லை இந்த வத்தல் செய்கிறதுக்கு. குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். நார்மலாக இந்த குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வெந்து வரும். இப்போ எக்ஸ்ட்ரா நான் தண்ணி வேறு சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் வத்தல் விடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதத்தை 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியும் கரெக்டாக சரியாக போச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட இலக்கமாகவே இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. தண்ணி நம்ம எவ்வளோ சேர்க்குறன்றது முக்கியம் இல்லை, ஆனால் கெட்டியாக நம்ம குக் பண்ணணும். அதே சமயத்தில் சாதம் நல்லா குழஞ்சி வர மாதிரி குக் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரண்டியில் கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கணும். சாதமாக நமக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம குழையிற மாதிரி மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும் வத்தல். நான் சாதத்தை நல்லா குழையிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கர்லேருந்து எடுத்ததுமே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா சூடு ஆற விட்டுருங்க, இல்லைனா கையில் எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. அதே சமயத்தில் நல்லா குழைய நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் முறுக்குழால போட்டு பிழிய முடியும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவே தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு நான் சொன்ன அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒருவேளை ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கை இப்படி நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சாதத்தை எடுத்து முறுக்குழால போட்டுடலாம். நான் ஸ்டார் டிசைன் தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுக்கும்போது, அதுக்காக தண்ணி தொட்டுக்கிறோம். முறுக்கு எப்படி பிழியுமோ அதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு பிழிகிற மாதிரி இப்படி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி முழுக்குழால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா பிழிய முடியாது, கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க.
நிறைய பேர்கிட்ட வந்து முறுக்குழா இருக்காது. அப்படி இருந்தாலும் முறுக்குழாவில் பிழியறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர் ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கிட்டு இந்த கவரில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சாதத்தை உள்ளே போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஓரமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வத்தல் வேணுமோ அதுக்கேற்றது போல் கட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு முறையும் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நீங்கள் இப்படி சுருட்டிட்டு டைட்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி வந்து துணியில் விட்டுருங்க. இப்படி நீளமாக நீங்கள் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அப்படி இல்லைனா நீட்டாக விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இப்படி சுருட்டி தான் வேணும் உங்களுக்கு முறுக்கு மாதிரி அப்படின்னாலும் இப்படி நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. முறுக்குழா இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் கவர் பால் கவர் ஏதாவது ஒரு கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிற சாதத்தை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கவரில் போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருந்த எல்லா சாதத்தையுமே நான் வந்து முறுக்கு வத்தல் விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக நல்லா காயட்டும். காலையிலேயே நீங்கள் வந்து போட்டுருங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் நீங்கள் வெயில் வரத்துக்கு முன்னாடியே முறுக்கு வத்தல் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாயங்காலம் வரைக்கும் நல்லா காஞ்சி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாயங்காலம் வரைக்கும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் வந்து சாயங்காலமே எடுத்து வச்சுட்டு அப்படியே புடவைலேருந்து எடுக்கலை நான். ஏன்னா நம்ம தண்ணி போட்டு எடுக்கிறதுனால வெயிலில் காய வைக்கணும் அடுத்த நாள் வந்து. அதனால் ஈவினிங் வந்து நீங்கள் காய வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அப்படியே புடவையோடு சுற்றி வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் வந்து தண்ணி போட்டு எடுத்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கலாம். ஆனால் உடஞ்சி வந்துடும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் துணியில் மட்டும் எப்போவுமே நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு வத்தலோ கஞ்சி வத்தலோ செய்யும்பொழுது இப்படி துணியை வந்து திருப்பி போட்டு இதுக்கு மேலே தண்ணி வந்து தெளிச்சிடுங்க. தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள். டக்குன்னு வந்துடும். எடுக்கிறது ரொம்ப ஈஸி. முழுசாக நம்ம எப்படி விட்டுமோ அதே மாதிரி அழகாக எடுக்கலாம். குறைஞ்சது வத்தல் செஞ்சோம்னா 2 நாள் நம்ம காய வைக்கணும். முதல் நாள் வந்து இந்த மாதிரி புடவையில் நம்ம முறுக்கு வத்தல் வந்து விட்டுருவோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி துணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஈரம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி போட்டதுனால இன்னும் நல்லா காயணும். அதனால் அடுத்த நாளும் நல்லா வெயிலில் காலையிலே காய வச்சுடுங்க. சாயங்காலம் வரைக்கும் காயட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா மொறுன்னு இருக்கும் வத்தல் வந்து நமத்து போகாமல். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வத்தல் வந்து துணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போது வேறு துணியில் வந்து நான் காய போட்டிருக்கேன். நல்லா ஈவினிங் வரைக்கும் காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வத்தல் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வத்தல்னு சொன்னாலே 2 நாள் நம்ம காய வைக்கணும். முதல் நாள் நம்ம ரெடி பண்ணி துணியில் போட்டு விட்டுருவோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாளும் தண்ணி போட்டு தெளித்து தான் நம்ம எடுப்போம் பாருங்கள் துணியிலேருந்து. அப்போ கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் 2 நாள் நீங்கள் காய வச்சுக்கோங்க. இப்போது முறுக்கு வத்தலையும் எண்ணெயில் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக லைட்டாக வத்தல் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தெரிஞ்சிடும். எண்ணெய் காயலைன்னா நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா வத்தல் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் வத்தல் போட்டுக்கிறேன். வெயிலில் வத்தலை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு நல்லா பெருசாக எழும்பி வரும். எந்த அளவுக்கு வத்தல் நல்லா காயுதோ அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா புசுன்னு எழும்பி வரும். சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு வத்தல் வந்து நான் எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யவே வேண்டாம். நிறைய பேர் இந்த அரிசி மாவெல்லாம் கொட்டி நம்ம வத்தல் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. குக்கரில் நம்ம அரிசியை போட்டு வச்சுட்டோம்னா போதும். வெந்து வந்ததும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்குழாயில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு வத்தல் ரெசிபி தான் இந்த முறுக்கு வத்தல். வத்தலை வந்து நல்லா 2 நாளைக்கு காய வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு வேளை நல்லா காயலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெயில் ஒரு நாள் கம்மியாக இருந்து ஒழுங்காக காயலைன்னா நீங்கள் 2-3 நாள் கூட காய வச்சுக்கலாம். ஆக மொத்தம் வத்தலை நல்லா காய வச்சுக்கிட்டு நல்லா ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்லேயோ இதெல்லாம் ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னா நமுத்து போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் செஞ்சேன். அவ்வளோ நல்லா சூப்பராக வரும். இதுக்காக நம்ம கடையிலலாம் தனியாக வந்து அரிசி வாங்கணுன்னெல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வச்சு நம்ம மொறுன்னு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக
முறுக்கு வத்தல் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் முறுக்கு வத்தல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.